அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஹார்ட்லெஸ் ஹஸ்பண்ட் பார்ட் 10. ஸோ சில பேருக்கு தெரியும் ஏன் எஃப்எஃப் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு லைட்டாக ஃபீவர். ஸோ அதனால தான் த்ரோட்டும் கொஞ்சம் சரியில்லை. இப்போது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அதான் ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டா. ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஆனால் இனிமேல் கண்டினியூவாக எஃப்எஃப் வரன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா எனக்கு எக்ஸாம்ஸ் வேறு வந்துட்டு இருக்குது. ஸோ ஒன் டே விட்டு ஒன் டே நான் போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ எல்லாருமே இந்த எஃப்எஃப்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்டா. வெயிட் பண்ணீங்க. அதுக்கேற்ற மாதிரி நானும் போடுறேன், ஓகேவா? ஸோ இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணணுன்னா சொல்லுங்கடா கமெண்ட்டில். நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ போன ஒன் ஷாட்டில் கேட்டிருந்தேன். ஸோ அந்தளவுக்கு ரிப்ளை வரல. ஓப்பன் பண்ணால் சொல்லுங்கள். எஃப்எஃப் ரிலேட்டடாக நான் போடுறேன், ஓகேவா? சரிடா, நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போகிறேன். ஏன்னா வந்ததே லேட்டு, ரொம்ப பேசிட்டேன். ஸோ ஜிமின் தான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு போயிருப்பான் கோவமா. ஸோ ஜாரா வந்து ஈவில் பிளான் போட்டிருப்பா. அதை ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஜிமின் வந்து அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு, ஜிமின், ஏன்டா அவளை பற்றிட்டுன? அவன் சும்மா தான் பார்க்க வந்திருப்பான். ஆனால் நீ அவளை ரொம்ப திட்டிட்ட. அவள் அப்படி கிடையாது. ஆனால் இந்த 7 மந்த் நான் அவள் கூட இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த டேஸுக்குள்ளே என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை டயாங் வந்து ஷாவை கரெக்ட் பண்ணியிருப்பானோ? ஏன்டா அப்படி யோசிக்கிற? ஷா அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் யோசிச்சுட்டு இருக்கான். அவள் பக்கத்தில் சாரா வந்து உட்கார்றா. என்ன சாரா? ஜிமின், நீ என்ன பண்ணுற? எனக்கு எதுவுமே தெரியல. நீ இப்போ ஷா பக்கம் போகிற. ஏய், உன்னை எதுக்கு நான் மேரேஜ் பண்ணேன்? அதை முதல்ல உனக்கு தெரியும் தானே? ஆல்ரெடி உனக்கு தெரியும் நான் ஷாவை மேரேஜ் பண்ணிட்டேன்னு. பட் நான் உன்னை மேரேஜ் பண்ணதுக்கு ரீசன் என் அப்பா சொன்ன ஒரே ரீசன் மட்டும்தான். எங்கள் அப்பா சொன்னதுக்காக மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கோவமாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஜரா ஏதோ பேச வரா. ஜிமின் கொஞ்சம் நில்லு. என்னாடி என்ன? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு கொஞ்சம் மைண்டு சரியில்லை. நான் லேட்டாக வரேன், லேட்டாக வந்து பேசுகிறேன். ஆனால் உன்கிட்ட பேசணும் ஜிமின், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஜரா, நான் எவ்வளோ டைம் உன்கிட்ட சொல்கிறது? என்னால் இப்போ பேச முடியாது. ஏன் கூப்பிட்ற? ஏய், என்னடி சொல்லிட்டு இருக்க? நீ என்னடி மயிராட்டம்? இப்போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிடுறான். ஜிமின், நில்லு ஜிமின், எங்கே போகிற? என்ன இவன் போயிட்டான்? இவன் இப்படியே இல்லை, முன்ன எப்படி இருந்தான்? ஷா கூட பேசவே மாட்டான், நம்ம கூட மட்டும்தான் இருப்பான். ஆனால் இப்போ எல்லாமே மாறி. எல்லாத்துக்கும் ரீசன் அந்த பேபி எப்போ பர்த் ஆனிச்சோ அதிலிருந்து ஜிமின் டோட்டலாக மாறிட்டான். நம்ம கூட பேசுகிறதே கிடையாது. ஆனால் எப்படி? ஜரா இது இருக்கக்கூடாது. நம்ம ஜிமினுக்கும் எனக்கும் இடையில் யாரும் இருக்கக்கூடாது. நானும் ஜிமினும் மட்டும்தான். ஆனால் இந்த ஷா இவ ஓரமாக ஒரு மெய்டாக வச்சுக்கொள்ளுன்னு பார்த்தா இந்த குழந்தை இது இருக்கவே கூடாது. இப்போ என்ன பண்ணலாம்? யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா அவன் மைண்டுக்குள்ளே யோசிச்சிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு பிளான் வருது. ஸோ ஒருத்தர் கால் பண்ணுறா. ஹலோ, நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்களா? மேம், கொஞ்சம்தான். இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். எப்போ ரெடி பண்ணுவீங்க? நான் தான் உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன், அதுக்கேற்ற மாதிரி உங்களால் வேலை பார்க்க முடியாதா? இதுக்கு டைம் இல்லை, சீக்கிரம் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா ஃபோன் காலை கட் பண்ணிடுறா. அந்த அனதர் சைட்லேருந்து, என்ன பொண்ணுடா இவ, இந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறா? ஒருவேளை ஜிமின் சாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அவளை கொன்னே போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு அவன் வேலையை பார்க்க அவன் கிளம்பிடுறான். ஸோ நீங்கள் இங்கே உட்காந்துட்டு, அச்சோ என் குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கான், ஆனால் அன்னைக்கு ஜிமின் கோவமாக பேசிட்டு போயிட்டானே,
இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் ஜிமினுக்கு இந்த பேபியை பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம மேலே ஜலஸ் ஆகுறான். அது மட்டும் தெரியுது. அதான் நம்மளை இப்படி கேவலமாக திட்டிட்டு போயிட்டான். டயாங் கூட பேச ஜிமினுக்கு பிடிக்கல. சரி, ஆனால் டயாங் ரொம்ப குட் பர்சன். அதான் நான் அவர் கூட பேசுகிறேன். எனக்கும் டயாங்க்கும் அந்த மாதிரி இல்லைன்னு ஜிமினுக்கும் தெரியும். ஆனால் நான் டயாங் கூட பேசுகிறது ஜிமினுக்கு பிடிக்கல. ஆனால் என்னால் டயாங் கூட பேசாமல் இருக்கவும் முடியாது. என் கம்ஃபர்ட் ஜோன். ஒரு வெல்விஷர். அது மட்டும் இல்லை, இங்கே பாரு பாப்பா, ஒருவேளை அப்பா நம்மளை இந்த வீட்டோடு நம்மளை துரத்தி விட்டாலும் நம்ம நம்ம டயாங் நம்மளை பார்த்துப்பாரு. ஏன்னு அப்படியெல்லாம் யோசிக்கிறேன். இல்லை, ஜிமின் என்னை துரத்தையெல்லாம் மாட்டார். அச்சோ, என் மைண்டுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படியெல்லாம் திங்க் பண்ணுறேன்? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ ஜிமின். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? அது சும்மா தான். பாப்பாவுக்கு மில்க் ஃபீட் பண்ணியா? ஆ, கேட்கல. ஏய், கேட்டுச்சு தானே? என்ன கேட்டேன்? பாப்பாவுக்கு மில்க் ஃபீட் பண்ணியா? இல்லை, நான் ஃபீட் பண்ணல. ஏண்டி என் பிள்ளைய பசியோட வைக்கிற? நான் சண்டை போட்டு வந்ததுக்கப்புறம் நீ மில்க் ஃபீட் பண்ணவே கிடையாதே. 3 hours ஆச்சு. இன்னுமா இருக்க? அதான் உனக்கு தேவைன்னு நான் வாங்கி போட்டிருக்கேன்ல உன் ரூமில். எப்போ வாங்கி போட்டீங்க? ஏய், நான் ஆல்ரெடி வச்சுட்டேன். நல்லா சாப்பிட்டுட்டு பேபிக்கு மில்க் ஃபீட் பண்ணு, நான் நைட் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சடனாக ஃபோனை கட் பண்ணிடுறான். ஹெச்சோ ஹிமோச்சி. ஆனால் பாரு, இவனுக்கு என் கூட கேர் இருக்குது, பேபி மேலே இருக்குது. என்னையும் சாப்பிட சொல்கிறான், பேபிக்கும் மில்க் ஃபீட் பண்ண சொல்கிறான். ஆனால் ஏன் ஜாராவை மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஜிமின். ஆனால் இந்த லைஃப் எனக்கு பிடிக்கல. ஆனால் உன் கூட இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. என்னன்னு தெரியல, உன் மேலே நான் ஃபால் ஆகிட்டேன். இல்லை, உன் மேலே நான் அடிக்ட் ஆகிட்டேன். என்னால் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. அது மட்டும் இல்லை ஜிமின், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. உங்கள் பேபி அழுது. அச்சோ சாரிடா. அம்மா உனக்கு ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து ஃபீட் பண்ணுறீங்க. ஆனால் உனக்கு நான் இன்னும் பேரே வைக்கலையே. என்ன பேர் வைக்கலாம்? நானும் பேபின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் உன் அப்பா வரும்போது நைட் கேட்டுக்கலாம். அவர் சொல்கிற பேரே உனக்கு வச்சுக்கலாம், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேபியை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே மில்க் ஃபீட் பண்ணிட்டு அந்த பேபி அப்படியே தூங்கிடுது. ஸோ பக்கத்தில் தொட்டியில் இருக்கும். ஸோ அதில் போட்டுட்டு நீங்கள் ஓகே ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஏன்னா நைட் ஆகிடுச்சி. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிமின் தான் உங்களுக்கான ஸ்நாக்ஸ் ஐட்டம், அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட், ஃப்ரிட்ஜ் எல்லாம் அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்கு எல்லாத்தையும் வச்சுருக்கான். ஸோ நீங்கள் கபோர்டில் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டு மில்க் ஷேக்லாம் எடுக்கிறீங்க. எடுத்து குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ டோர் ஓப்பன் சவுண்ட் கேட்குது. நீங்கள் ஜிமின் தான் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரே பார்த்துருக்கீங்க. பட் ஓப்பன் பண்ணிட்டு வர்றது வேறு யாரோ. அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா உத்து பார்க்குறீங்க. ஜாரா. ஏய், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாடுறா. உள்ளே வந்து பெட்டில் உங்கள் பக்கத்தில் உட்கார்றா. உங்களுக்கு லைட்டாக ஷிவர் ஆகுது. ஏன்னா ஜாரா பார்த்தா இப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயம். என்ன ஜாரா, ஏன் இப்படி பயப்படுற? நான் என்ன பேயா பிசாசா? உன் ஃப்ரெண்டு தானே. என்ன எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டேன். ஆனால் அப்படி இல்லை ஜாரா. ஏய், எனக்கு தெரியும்டி உனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் என்னிட ஸ்மைல் பண்ணிட்டு ஆமாம் பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி நீங்கள் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. அதுதான் இருக்கக்கூடாது. உனக்கு ஜிமினை பிடிக்கக்கூடாது, புரியுதா? உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் புக்கில் செக் எடுத்து அவளை அங்கே கிழிச்சிட்டு என்ன பண்ணுறான்னா அமௌண்ட் போட்டு கொடுக்குறா. இது என்னது பாரு, உன் லைஃப்பில் இந்த அளவுக்கு நீ அமௌண்ட் பார்த்துருக்கவே மாட்டேன், ஆனால் நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ்லாம் வாய்டாகுது. என்ன ஜாரா? ஏய், இது எடுத்துட்டு
உன்னோட குழந்தைய தூக்கிட்டு போ. லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னா அவசியமே கிடையாது. எனக்கு ஜிமினை என்கிட்ட கொடுத்துரு. இது நான் உனக்கு கொடுக்குற ஒரு வார்னிங் லெட்டராக கூட இருக்கலாம். இதுதான் லாஸ்ட் வார்னிங். அதுக்கப்புறம் நீ என் சுயரூபத்தை பார்ப்ப. இங்கே பாரு, எனக்கு ஜிமின் வேணும். இந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு உன் பேபியை தூக்கிட்டு எங்கேயாச்சும் போயிரு. நீ போகிறதுக்கு பாஸ்போர்ட், டிக்கெட் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன். அங்கே போயிட்டு உன் குழந்தை கூட நீ ஹாப்பியாக இரு. நான் உன் லைஃபுக்குள்ளே வரவே மாட்டேன். அது மாதிரி நீ என் லைஃப்குள்ளே வரவே கூடாது. எனக்கு ஜிமின் வேணும்டி. நான் சின்ன வயசுலேருந்து அவன் லவ் பண்ணுறேன் தெரியுமா? அது மட்டும் இல்லை, அவன் எந்த மாதிரி கேரக்டர்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவனை நான் லவ் பண்ணுறேன். அவன் எல்லாமே எனக்கு தெரியும். டார்க் சைட் எல்லாம் தெரிஞ்சு நான் லவ் பண்ணுறேன். எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் 2 பேருக்கு இடையில நீ வந்துட்டேன். நீ மட்டும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க் பண்ண வரலன்னா நான் ஜிமின் கூட எப்படி ஹாப்பியாக இருந்திருப்பேன் தெரியுமா? அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் எனக்கும் ஜிமினுக்கு மேரேஜ் ஆச்சு சீக்ரெட்டாக அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நீ ஈஸியாக அவனை என்கிட்ட பிரிச்சிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கை பிடிக்கிறா. ஜரா இங்கே பாரு ஜரா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. நீ முன்னாடி சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் இந்த மாதிரி நான் ஜிமினை பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்டே நான் சொல்லியிருக்க மாட்டேன்டி, ப்ளீஸ். ஆனால் ரொம்ப லேட் சாரா நீ சொன்னது. ஏய், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ இப்போவே கிளம்பு. நான் போக மாட்டேன். ஜிமின் பாவம். என்ன ஜிமின் பாவமா? ஏய், அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்டி தெரியுமா? அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இங்கே பாரு, ரிங்கு உன் கையில் பாரு, ரிங் இருக்கா? ஆல்ரெடி கலட்டி தூக்கி போட்டிருப்பான். ஏ பேபி, இந்த இடத்துக்கு கிளம்பிடு. எனக்கு ஜிமின் வேணும் அவ்வளோதான். நீ ஜிமினை விட்டு போயிரு, அப்படியே ஃபுல்லாக அவனை விட்டு போயிரு. அது மட்டும் இல்லை, இந்தா டிவோர்ஸ் லெட்டர் எல்லாமே இருக்குது. நான் ஜிமின்கிட்ட சைன் வாங்கிக்கிறேன். நீ ஜிமினுக்கு டிவோர்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கட்டும். அப்படியே லைஃப்லேருந்து ஃபுல்லாக போயிரு. ஆனால் என்னால் முடியாது சாரா, இந்த மாதிரியெல்லாம் பேசாது. என் குழந்தைக்கு அப்பா வேணும். அப்போ இவன் பெருத்து ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் வந்து கேட்டானா நான் என்ன சொல்கிறது? அப்பா விட்டு நான் வந்துட்டேன்னு எப்படி என்னால் சொல்ல முடியும்? சொல்றி, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஆனால் நீ ஜிமின் கூட இருக்கக்கூடாது. இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஜிம்மியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். அவனுக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்ததே தெரியக்கூடாது. என்னால் முடியாது சாரா, கண்டிப்பாக என்னால் முடியாது அப்படின்ட்டு அவகிட்ட செக் புக்கை நீங்கள் ஃபுல்லாக இந்த லெட்டர் கொடுத்துருப்பால அதை ஃபுல்லாக கிழிச்சு போட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் இருக்கும்ல அதையும் நீங்கள் கிழிச்சு போட்டுறீங்க. ஜாராக்கு செம்ம ஷாக்கு. அது வந்து உனக்கு கோவம் வருது. இதுக்கு நீ ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவஷா. ரொம்ப லாஸ்ட்டாக உனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தேன், ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணிட்டல்ல. டோட்டலாக என்கிட்ட ஜிம்மினை பிரிக்கலான்ட்டு பார்க்குறல்ல. ஆனால் ஜிம்மினே உன்னை என்ன பண்ணுவான்னு பாரு. இந்த வீட்டை விட்டு இந்த இடத்த விட்டு அவனே உன்னை துரத்தி அடிக்கிறமே நான் பண்ணுறேன்டி, இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. நீங்கள் அப்படியே ஒருமே அழுதுட்டு இப்போ என்ன பண்ணுவேண்ணா? ஆனால் ஜிமின் பாவம், அவன் நான் இல்லைன்னா இருக்க மாட்டான். எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏதோ எனக்கு தெரியும் அவன் அப்பா அவனை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாரு, அதான் ஜாராவை கல்யாணம் பண்ணிப்பான். ஆனால் என் கூட இருக்கும்போது அவன் ஐஸில் நான் பார்த்துருக்கேன். அந்த ஜெலஸ் ஆகுறது, அவனோட அந்த லவ் எல்லாமே, லஸ்ட்டு எல்லாமே பார்த்துருக்கேன். எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஜிம்மின் என்னை விட்டு போக மாட்டான், என்னையும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டியர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மின் வந்து வீட்டுக்கு வர்றான். ஸோ வீட்டுக்கு வந்து ஜாரா ஹாலில் உட்காந்துட்டு இருக்கா டிவி பார்த்துட்டு. ஏய் ஜாரா, முன்னாடி இங்கே பண்ணிட்டு இருக்க? நீ போய் ஷாவை பார்க்கலையா? அவளுக்கு நேற்று தான் டெலிவரி ஆயிடுச்சு, ஓ பெயினில் இருப்பா, போய் பார்த்துக்கோடி. நான் எதுக்கு ஜிம்மின் பார்க்கணும் சொல்லு, நான் எதுக்கு பார்க்கணும்?
என்ன என்னை கூப்பிட்டு வச்சு, இங்கே பாரு ஜிம்மின், என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது. யார் குழந்தைய நான் என்ன பண்ணுறது? என் குழந்தைய மட்டும்தான் நான் பார்த்துப்பேன். கண்டவ குழந்தையெல்லாம் நான் எதுக்கு ஜிம்மின் பார்த்துக்கணும்? ஏய், அது ஏன் குழந்தடி. ஓ, உன் குழந்த, சரி நீயே பார்த்துக்கோ, நான் இதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா அந்த ஸ்நாக்ஸையும் தூக்கி வீசிட்டு அவர் ரூம் போய் ரூம் டோரை லாக் பண்ணிக்கிறா. நான் வேறு 2 பொண்டாட்டியை வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுவேன்னு பார்த்தா இவளை கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் போலையே. ஆனால் ஷா என்ன பண்ணுறதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட்டை கலட்டிட்டு உங்கள் ரூம் தான் வர்றான். ஸோ நீங்கள் ஜிம்மினை பார்த்து எழுப்பி நிற்கிறீங்க. அவன் டக்குன்னு ஓடி வந்து, நீ உட்காரு, ஸ்டெயின் பண்ணிக்காத, உனக்கு பீரியட் ஆகிருக்குன்னு தெரியும், ஸோ ஸ்டெயின் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பேபியை போய் பார்க்குறான். ஸோ உங்கள் பக்கத்தில் பெட்டில் போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த தலகாணி இருக்கும்ல, அந்த ஃபிலோவில் எடுத்து கொஞ்சம் தள்ளி சைடில் வந்து வைக்கிறான். ஏய், இந்த மாதிரி வைக்காத பேபி, ஒருவேளை கீழே விழுந்துருச்சுன்னா. ஓ ஜிம்மின், இப்போ அவனால் நகரக்கூட முடியாது தெரியுமா, நம்ம தான் பார்த்துக்கணும். அவன் ஒரு 2 மந்த் 3 மந்த் போனால் தான் அவன் கொஞ்சமாச்சு நகருவான், அதுக்கடையே விளையலாம் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மின் பேபியை பார்த்துட்டு, எவ்வளோ க்யூட்டாக இருக்கான், பார்க்க குட்டியாக ஹேண்டுக்குள்ளே இருக்கான். ஆனால் ஷா, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் பார்க்க க்யூட்டாக, அப்படியே அந்த நோஸை பாரு, என்ன மாதிரியே இருக்குல்ல, அந்த ஃபிங்கர்ஸ் குட்டி குட்டியாக பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, அந்த ஐஸ் லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருக்கான். உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி டியர்ஸ் வருது ஐஸ்லேருந்து. ஜிம்மின் அதெல்லாம் நோட் பண்ணல, அவன் பேபியை தூக்கி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் தான் ஜிம்மின் பேபியை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எதுக்கு? மில்க் ஃபீட் பண்ணணும், ரொம்ப நேரமாச்சு. ஓ சரி, ஃபீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுக்குறான். ஸோ நீங்கள் பெட்டில் உட்காந்து பேபிக்கு மில்க் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் உட்கார்றான். நீங்கள் வந்து உங்கள் செஸ்ட்டில் வச்சு அப்படியே வந்து ஹேண்டை ரேப் பண்ணி பிடிச்சி அப்படியே மில்க் ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் செஸ்ட்டை பார்க்குறான். டே ஜிம்மின், என்னடா இப்படி இருக்குது, அந்த நிப்பிள் எவ்வளோ பெருசாக இருக்குது, ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிருச்சே, நம்மளும் போய் கேட்கலாமா? ஒருவேளை முடியாதுன்னு சொல்லிடுவாளோ தெரியலையே. ஆனால் டேய், இப்போ தான் பேபி வந்து வெளில வந்திருக்கு, இப்போ போய்ட்டு அவகிட்ட ரொமான்ஸ்லாம் பண்ணலாமா? நம்மளை என்னன்னு நினைப்பா? நம்ம தான் ஜாராவை மேரேஜ் பண்ணிட்டோமே. ஆனால் ஜிம்மின், இவளும் உனக்கு ஒய்ஃப் தான், உன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், நீ வெளில தான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் வைஸ் சொல்லுது. அப்போ உங்களே வந்து குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் பேபிக்கு மில்க் ஃபீட் பண்ணிட்டு நீங்கள் ஜிம்மினே பார்த்துட்டு, என்ன ஜிம்மின்சி அப்படி பார்க்குறீங்க? அதுவா, அது ஒன்றும் இல்லை, பேபியை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மில்க் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மின் மறுபடியும் குறுன்னு பார்க்குறான். ஜிம்மின்சி ஏதாச்சும் வேணுமா? ஏதாச்சும் எடுத்து தட்டுமா? பசிக்குதா? ஆமாண்டி, எனக்கு பசிக்குது. அப்போ பேபிக்கு நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் இருங்க, நான் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் எடுத்து கொண்டு வந்து தர்றேன். இல்லடி, அது உன்னால் முடியுமா? முடியுமாண்ணா எனக்கு புரியல ஜிம்மின்சி. அதுவா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணுறான். என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு. அதுவா, எனக்கு மில்க் வேணும்டி. ஓ மில்கா, இருங்க நான் எடுத்து கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேபிக்கு மில்க் ஃபீட் பண்ணிட்டு பேபியை படுக்க போட்டு ஒரு டிஷ்யூ எடுத்து அவன் மவுத்தை வந்து வைப் பண்ணி விட்டு நீங்கள் வந்து போகலான்னு சொல்லிட்டு பெட்டை விட்டு கீழே இறங்குறீங்க. அப்போ ஜிம்மின் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, என்ன ஜிம்மின்சி, எதுக்கு ஹேண்டை பிடிக்கிறீங்க? நீங்கள் தானே மில்க் கேட்டீங்க,
நான் எதை பாயிண்ட் பண்ணி கேட்டேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு புரியல. ஏய் உட்காரு. ஆனால் உங்களுக்கு மில்க் வேணும்னு கேட்டீங்களே. ஏய் உட்காரு. சரி ஜிமின்சி அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் ஷிவர் ஆகிட்டே வந்து உட்காடுறீங்க. அது வந்து எதுக்கு என்ன இப்படி உட்கார வச்சுருக்கீங்க? நான் உங்களுக்கு மில்க் எனக்கு வேணும், உன்னோட மில்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டை பாயிண்ட் பண்ணுறான். அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க அவன் எதை கேட்குறான்ட்டு. ஆனால் ஜிமின்சி அது 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 என்னால் எப்படி முடியும் ஜிமின்சி? உன்னால் முடியும். நீ இப்படி இந்த பிலோவில் படுத்துக்கோ. நான் 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 குடிச்சிக்கிறேன். நான் குடிப்பேன்டி. ஆனால் ஜிமின்சி. ஏய் கேட்டால் தரமாட்டியா? தர்றேன். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குமே. நான் பார்த்துக்கிறேன் நீ படுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைடாக திரும்பி படுத்துக்கிறீங்க. நீங்கள் எதுவுமே பண்ணல. நீங்கள் ஜிப் வச்ச மாதிரி தான் வந்து போட்டிருக்கீங்க ஒரு டிஷர்ட் மாதிரி. அதை அப்படியே எடுத்து விட்றான். நீங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஜிமினை பார்த்துட்டு இவளை பார்த்தா க்யூட்டாக வேற இருக்கா, ஆனால் செஸ்ட்டை பார்த்தா செம்ம ஹாட்டாக இருக்காளே, சரி நம்ம குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு ஹேண்டால் உங்கள் செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே குடிக்கிறான். ஒரு மாதிரி சக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஜிமின் குடிக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. லைட்டாக சினுங்குறீங்க. அப்போ உங்கள் ஹேண்ட் எடுத்து அவன் ஹேண்டில் வச்சு ரப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஸோ உங்கள் டைட்டாக உங்களோட ஹிப்புக்கிட்ட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு சும்மா ஃபோல்ட் பண்ணி அப்படியே உங்கள் கிட்ட இழுத்து உங்கள் கீழே தான் அவங்க ஹேண்டுக்கிட்ட படுத்த மாதிரி அப்படியே குடிச்சிட்டே இருக்கான். ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே குடிச்சிட்டு நீங்கள் வந்து ஐஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே தூங்கிடுறான். என்ன இவன் குழந்த மாதிரி தூங்கிட்டான், என்ன பண்ணுறது, இந்த பொசிஷன்லேயே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை கொஞ்சம் எட்டி பார்க்குறீங்க. அவன் ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணி தூங்குறான். பட் நீங்கள் அவங்க வந்து ஹேண்டில் வே பண்ணி பார்க்குறீங்க. பட் நோ யூஸ். அவன் தூங்கிறான். பட் வந்து இன்னும் சக் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு குழந்தை தூங்கினா எப்படி சக் பண்ணுமோ அது மாதிரி. இன்னும் இப்போ என்ன பண்ணுறது, ஒரு வேளை எடுத்தால் எழும்பிடுவாரோ, ஒரு வேளை அடிப்பாரோ, நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கான் ஃபேஸை பார்க்கும்போது. ஒரு குழந்த மாதிரி, ஒரு அம்மா கிட்ட ஒரு குழந்தை எப்படி வந்து நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவன் வந்து தூங்குறான். ஸோ நீ கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டு வந்து இந்த சைட் திரும்பிட்டு உங்கள் பேபியை பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்பா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாரு, சுத்தமாக ஐடியா இல்லை, ஆனால் நீ உன் அப்பா மாதிரி வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மின் இந்த சைடு திரும்பி பார்க்குறீங்க. சென்டரில் நீங்கள் இருக்கீங்க, இந்த சைடு உங்கள் பேபி, இந்த சைடு வந்து ஜிம்மின். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, அசையக்கூட முடியல. இப்போ என்ன பண்ணுறது? அப்பன்னு மகனுக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் படாத பாடுபடுறேன். உன் அப்பா என்னன்னா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டான், நீ எனக்கு பிறந்துட்ட, ஆனால் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியாவே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சிட்டே இருக்கும்போது, அம்மா அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க ப்ளீஸ்மா, அம்மா எனக்கு நீங்கள் வேணும், அம்மா 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 நான் அப்பா கூட எப்படிம்மா இருப்பேன், உன்னை ஹக் பண்ணிட்டு நான் எப்போவும் தூங்குவேனம்மா, அம்மா அம்மா என்னை விட்டு போகாதம்மா ப்ளீஸ், எனக்கு நீ வேணும், நீ தானம்மா நைட்டில் எனக்கு கதை சொல்லியெல்லாம் தூங்க வைப்ப, ஆனால் நீ போனா என் கூட யாருமா இருப்பா, அப்பாவும் வேறு மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுவார், நீ போனேன்னா நீ எனக்கு வேணும்மா ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் செம்மையாக அழுகிறான் தூக்கத்துலையே. ஜிமின் நான் இருக்கேன் ஜிமின், நீங்கள் அழுகாதீங்க, அம்மா 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 நீ எனக்கு வேணும்மா போகாத ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேயே அழுகிறான். ஸோ நீ ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஜிமின் நான் தான் உன் அம்மா, உன் கூட தான் இருக்கேன், உன்னை எங்கேயும் நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவனை வந்து
நீங்கள் கம்ஃபோர்ட் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு குழந்த மாதிரி தூங்கிடுறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இவன் இப்படி அழுகுறான்? இப்போ இவன் அம்மா அம்மா லவ்வுக்காக ஏங்குறானோ? அதான். ஆனால் அவங்க அம்மா அவனை விட்டு போயிட்டாங்களா? அப்போ ஜிமினுக்கு அம்மா எனக்கு ஒன்றுமே புரியலையே. இப்போ நான் யார்கிட்ட என்ன போய் கேட்குறது? சுத்தமாக ஐடியா இல்லை. ஷா, ஜிமினுக்கு ஏதோ நடந்திருக்கு. அதான் அவன் இப்படியெல்லாம் இருக்கான். இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே தூங்கிட்டே இருக்குது. ஸோ ஜிம்மி டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் வேக்கப் ஆகுறீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது. ஓகேடா, நான் இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ.